வணக்கம், நான் ஆர்எஸ்பி பேசுகிறேன். ஆர்எஸ்பி ஃபிலிம் கம்பெனிலேருந்து. இந்த செட்டப் புதுசாக இருக்கலாம், இது புது ஆஃபீஸ், புது ஆம்பியன்ஸ், புது வருஷம். ஸோ அதனால் இந்த வருஷத்துலேருந்து ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதோட புது முயற்சி தான் இந்த ஷோ. இந்த ஷோவில் எங்கூட ஜாயின் பண்ணிக்கிறது பரமா. இனி வரக்கூடிய வாரங்களில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு டிஸ்கஷன் மாதிரி நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலான் இருக்கோம். ஸோ தட்ஸ் இட். ஷோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஜனநாயகம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு இருந்தோம். ஸோ அதுக்கு டிக்கெட்டு எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போய் கடைசியில் அது எதுவுமே நடக்காமல் கடைசியில் இப்போ பராசக்தி தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ பராசக்தி எனக்கு என்ன கனெக்ட் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கலைஞர் அவர் எழுதின பராசக்தியும் பார்த்துருக்கேன். அது கனெக்ட் இல்லை எல்லாருக்குமே. பராசக்தின்னு டைட்டில் கேட்டோடனே எல்லாருக்குமே ரெண்டே பேரும் தோணும். ஒன்று சிவாஜி ஐயா, இன்னொன்று கலைஞர் சார். அவங்க ரெண்டு பேர் வருவாங்க. இந்த டைட்டிலே ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். ஆமாம். ஸோ அப்போ அதே மாதிரி பார்த்தா சிவாஜியில் வர்ற அந்த டைலாக். ஸோ இதுதான் இந்த பராசக்தி கனெக்ட். நெக்ஸ்ட் ஆமாம், மூணாவது தலைவர் சிவாஜி படத்தை சொல்லலாம் டைலாக். ஆமாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய கனெக்ட் இருக்கிறதுனால அந்த படம் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக சொல்கிற மாதிரி பொலிட்டிக்கலாலாம் பெருசாக விஷயங்கள் எதுவும் இல்லை, அந்த அகென்ஸ்டான விஷயங்கள் எதுவும் இல்லை. பட் ஜென்ரலாக எல்லாரோட தாய்மொழி இப்போ பொலிட்டிக்கலான அகேன்ஸ்டாக அந்த படம் இப்போதைக்கு இல்லை அப்படி அந்த டைமில் பொலிட்டிக்கலானே படமே பொலிட்டிக்கல் தானே. அப்படி வச்சு கரெக்டு தான். இல்லை நமக்கு இந்த ஜனநாயகனுக்கு போட்டி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. இந்த இப்போ ரீசன் நடக்கிற பொலிட்டிஷியனுக்கும் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் மொத்த படம் அரசியலான படம், அது இப்போதைக்கு இல்லை. ஆமாம், அது அப்போ இருந்தது. 1965 நடந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு படம். எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மெயினாக ஜெயம் ரவிமோகனோட ஆக்டிங். ஒரு வில்லனாக அது கிளைமேக்ஸில் அவர் சொல்கிற ஒரு டைலாக், சரியான ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி படங்களில் ஒன்று திருந்துவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டில் ஆகும், இல்லை ஹீரோ வில்லனை கொல்லுவான், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கிளைமேக்ஸ் வேறு மாதிரியான ஒரு இம்பேக்ட்டு. அந்த வில்லனோட கேரக்டர் எந்த விதத்துலேயும் மாறாது. ஆமாம். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவரோட கேரக்டரும் அது எஸ்கே மாதிரியே இல்லை, படத்தில் எஸ்கேவா இல்லை. அது நல்லா தெரியும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் எஸ்கேல நோட் பண்ணது என்னென்னா, அவர் ஸ்டார் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு போவார்னு பார்த்தா, அவர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படங்களை இப்போ ரீசெண்டாக பண்ணிருக்காரு. ஸோ அமரனில் ஆரம்பித்து அமரன் தான் ஸ்டார்டிங் நினைக்கிறேன். இந்த பர்சனல் பில்டிங் பண்ணாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பில்ட் பண்ணிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அதுதான் பண்ணிருக்கேன். ஆமாம். ஒரு ஹீரோக்கான மாஸ் கமிஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல், ஆமாம், என்ன வேணும் படத்துக்காக என்ன வேணும் அதை மட்டும் தான். என் ஓப்பனிங்கே அந்தளவுக்கு பெருசாலாம் நார்மலாக ஜென்ரலாக இதாகும். படத்தில் எந்த ஒரு ப்ரொபகேண்டாஸும் கிடையாது. ஒன்லி திங் இஸ் அந்த டைமில் நடந்த ஒரு இது மாதிரி தான். சூரிய ரிப்போர்ட்டர் எப்படி ஒரு நடந்த ஒரு விஷயத்த அவங்க கமர்ஷியலாக பண்ணி ஒரு படமாக தழுவலாக கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு கேரக்டர், அதர்வாவோட கேரக்டர் ரியல் லைஃப் கேரக்டர் இன்ஸ்பிரேஷன். சிவகார்த்திகேயன் கேரக்டர் என்ன கேரக்டர்னு சொல்லலை, பட் சில விஷயங்கள் அந்த கதையில் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்த மாதிரி யாராவது இருந்திருப்பாங்க. பட் ஹிஸ்ட்ரியால் மறைக்கப்பட்ட இந்த போராட்டத்துக்குள்ள மறைக்கப்பட்ட ஆட்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சிவகார்த்திகேயன் கேரக்டர் இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்ரீலல்லாவோட ஆக்டிங் என்ன நினச்சிட்டோம், டான்ஸ் மட்டும் நல்லா ஆடுன்ட்டு. ஆனால் அந்த கிளைமேக்ஸ்லையும் சரி, இன்டர் பிளாக் அப்போ நல்லா அதோட ஃபேஸ் ரியாக்ஷனே நமக்கு ஒரு உணர்ச்சி தூண்டுற மாதிரி, ஒரு அழுகுற மாதிரி நல்லா. நான் கூட நினச்சேன், என்னடா அந்த அம்மாவை தூக்கி போட்டாங்க, இது நான் டான்ஸ் ஆடுறேன். ஆனால் நான் அதுக்கு சளைச்சதே இல்லை அப்படின்றது இந்த அம்மா பயங்கரமாக பண்ணிச்சு. ஆமாம், சரியான ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ் படத்தை தெலுங்கு வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு படம் பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை. எல்லா லாங்குவேஜும், அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு மதர் டங்கு, அந்த ரோலுக்கு அது கரெக்டானது, அந்த ரோலுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதர் டங் இருக்கும். இப்போ எனக்கு தமிழ், இப்போ இவனுக்கும் தமிழ், இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ஸ், அவங்களோட மதர் டங்கை அவங்க விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த படம் சொல்லுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாம் அந்த இடத்துல தெலுங்கு பேசுகிறோம், மலையாளம் பேசுகிறோம், இருந்தாலும் அவன் தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற மொழி அடித்த ஒரே மொழி ஹிந்தி மட்டும்தான். ஆமாம், அது ஏன் அடித்தாங்க அப்படின்னா, வேணான்னு அடிக்கல, அவங்க மொழி அடிக்கல, அந்த மொழியை திணிக்கக்கூடிய அந்த தப்பான பொலிட்டிக்கல் தாட்ஸ் இருக்கிற பர்சன்ஸை, அந்த அதிகாரத்தை மட்டும்தான் எதிர்க்கிற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. பொலிட்டிக்கலாக எந்த இடத்துலையுமே ஃபேவரிசம் இல்லை, ஒரு ப்ரொபகேண்டா இல்லை. பட் எது ஃபேக்டோ அதை பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த படத்தில் நீங்கள் சொல்லலாம், இப்போ தெலுங்கு வாழ்க்கை, தமிழ் வாழ்க்கை, ஹிந்தியில் டப் பண்ண ஹிந்திக்காரன் எதிர்ப்பான இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய யூடியூபர்ஸு. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் நினச்சேன், அந்த ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ நினச்சி உள்ள போனால் அவங்க
தெலுங்கு மலையாளம் இல்லை, பெங்காலி, குஜராத்தி, இந்த மாதிரி பஞ்சாபி, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜில் எல்லாருமே இருக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரையும். எல்லாருக்கும் எல்லாரோட மதர் டங்கும் முக்கியங்கிற அந்த மெயின் கான்செப்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதில் எதுவுமே விரசமாக தெரில. இந்த ஹிடன் லேயர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இது எதுவுமே இல்லை. அதான் இந்த பார்க்க மாட்டேங்குது தான் தமிழுக்கு இவங்க போராடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அவங்கவுங்களுக்காக அவங்க லாங்குவேஜ் போராடிக்கிறாங்க. அது என்ன சொல்ல வந்தாங்க கடைசியானா, ஆமாம் அவங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு வேணும், அதர் லாங்குவேஜ் ஒன்று வேணும் அப்படின்னா நீ அது வேணும்னா சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆமாம், நீ இதை படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அங்கே பிரச்சனை ஏற்படுது. சிவகார்த்தி அந்த படம் சொல்லுவார் இல்லையா, ஹிந்தி இதை எதிர்ப்பானவங்க இந்திக்காரங்களுக்கோ இதுக்கோ இல்லை அப்படிங்கிறது அது ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு வடக்கன் அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள்லாம் போயிட்டு அவங்களும் அந்த சீனில் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருப்பால சிவகார்த்தி. ஆமாம், அது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயத்தை அந்த படத்தில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது போக என்ன அதர் லாங்குவேஜ் சொல்லும் போது இதில் ஒரு மலையாள ஆக்டர் கிளைமேக்ஸில் வருவார். எனக்கெல்லாம் சரியான கூஸ் பம்ப். ஏன்னா அவர் வர்றது அந்த ஒரு 30 செகண்ட் 1 மினிட் தான் வருவாப்பில். அவர் ஆரம்பத்துலேருந்தே பில்ட் பண்ணிட்டு வருவாங்க. பட் நமக்கு அது கான்சியஸ்லேயே இருக்காது. கடைசியாக அவர் என்ட்ரி கொடுக்கும்போது வேறு லெவலில் ஒரு அவுட்புட் இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த படத்தோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தப்ப டேரக்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஸ்ரீலங்காவில் எடுத்தோம், இன்ஜின் ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் ஸ்ரீலங்காவில், பிளாட்ஃபார்ம் சீக்வன்ஸில் வேறு இடம், அந்த மாதிரி படத்தில் ஒரு இடத்துல கூட அப்படி தெரில. சில இடங்களில் சிஜி வந்து அந்த க்ரௌடெல்லாம் காட்டுறதுக்கு அந்த செட்டுக்கு செட் எக்ஸ்டென்ஷன் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. பட் அது ஆக்வர்டாக இல்லை. ஆனால் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. விஷுவலாக செம்ம ட்ரீட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதர்வா கேரக்டர் இதை பற்றி பேசும்போது அவரை சொல்லாமல் இருக்க முடியாது. பயங்கரமாக நடிச்சிருக்காருங்க அந்த மனுஷன். இப்படி ஒரு நடிப்பு இந்த படத்துக்கு அப்புறம் வேற என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் சின்னதுரான்னு வர்ற அவரோட கேரக்டரை ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரிலேட் பண்ண முடிஞ்சு. அப்புறம் தான் பார்த்தா அது கடைசி படம் முடிஞ்சோடனே எண்டு இதில் போகிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் அந்த என் கிரெடிட் பாருங்கள். ரியல் லைஃப்பில் நடந்த இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு, அதுலேருந்து என்ன மறைச்சாங்க, இல்லை எது மறைக்கப்பட்டிருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 6 பேர் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் 200 பேருக்கு மேலே அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில ஹிஸ்ட்ரிஸ்லேருந்து எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் படத்தில் இந்த கேமராமேன் யாருன்னா ரவி கே சந்திரன் ஒருத்தர். அவர் தான் ரவி கே சந்திரன். அவர் செமையாக பண்ணியிருக்காரு. அது நல்லா இருக்கு. ஷாட் ஒன்று வச்சிருக்காரு மேலே சிவகார்த்திகேயன். அது செமையாக இருக்கு. இன்ட்ரோல் பிளாக் ஷாட்டுங்க. அது பாருங்க ஷாட்டு. அது அப்படியே தெரியாத அளவுக்கு ஒரு ஷாட்டு எப்படி சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. அது ஒன்று அவர் தான் பேசுகிறாருன்னு நமக்கு தெரியணும், அங்கே இருக்கவங்க யாரும் தெரியக்கூடாது. அதுக்கு சரியான ஷில் அவுட் ஒன்று பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இன்ட்ரவலுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பார். கீழே ஃபுல்லாக அந்த க்ளம்சினஸ் இருக்கும், அதுலேருந்து அப்படியே மேலே தூக்குவார். ஒரு சில் அவுட்டில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம், 2 கிளாத் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேம் செம்மையாக இருக்கும். இன்ட்ரமிஷன் ஃப்ரேமே வந்து ஒரு ஆர்ட் மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதில் சரி, இதெல்லாம் பாசிட்டிவ்ஸாக நம்ம சொல்லிட்டோம். சுதோகங்கர டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளேலாம் பயங்கரமாக இருந்துச்சு. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நெகட்டிவ்ஸாக பார்க்கும்போது சூரரை போற்றோட ஸ்க்ரீன் பிளேவை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அந்த லவ் போர்ஷன் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். கேரக்டர் காட்டுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. பட் அந்த போர்ஷனில் குறைச்சிருக்கலாம். ரெண்டாவது சாங்ஸ் வந்து ரொம்ப லென்த்தாக ஒரு மாதிரி, ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சாங்காக கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் படத்தில் வரும்போது ஐயோ அடுத்து அதர்வாக்கு என்ன ஆக போகுது, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு அந்த பவர் பார்க்கும்போது அந்த லேக் கொடுக்குறாங்க. என்ன சொல்றீங்கன்னா ரத்னமாலான ஒரு சாங் மட்டும் வேணாம். அந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் அது சின்னதாக பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், இல்லை தூக்கியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆமாம், இது வந்து நான் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அந்த இடத்துல என் பக்கத்தில் இருந்தவங்களே கொஞ்சம் என்னடா மறுபடியும் பாட்டை போட்டாங்க, ரெகுலராக படம் மாதிரி பண்ணுறாங்கன்னு கமெண்ட்ஸ்லாம் கேட்க முடிஞ்சுச்சு. ஆனால் அந்த ஜென்சியெல்லாம் செம்மையாக அந்த சாங்ஸ் வரும்போது ஸ்ரீல டான்ஸுக்குலாம் கத்திட்டு இருந்தாங்களே. ஆனால் அவங்க 2 பேர் கப்புள்ஸ் ஆடும்போது பொண்ணுங்களாம் அப்படியே தேட்டரில் ஆமாம் 2 பேர் ஒன்று சேர்ந்து ஆடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி வெயிட் பண்ணி இது பண்ணாங்க. பேர் செம்மையாக இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ரோமோலாம் வரும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் வெளியில் இப்போ நடக்கிற பொலிட்டிக்கல் ட்ராமாலாம் பார்க்காம இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். மதர் டங்குங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இந்த படத்தை இப்போ ட்ரைலர் வந்தப்போ அதை போய் சொன்னாங்க, இந்த தெலுங்கு வாழ்க்கை அந்த இன்சூரன்ஸில் அந்த இது வரும்போது அந்த மாதிரி தான் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, இந்த படம் எல்லாரோட மதர் டங்கு பற்றியும் பேசுதுங்கிறதுனால ஸோ இப்போ அங்கே போகும்போது அவங்களோட மதர் டங்கு வச்சா தான் படம் கனெக்டே ஆகும்.
இப்போ தமிழ் பீப்புள் போய் தெலுங்குல நம்ம இந்த மாதிரி போராடணும்னு சொன்னால் அது ஒரு நியூஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும், படமே டாக்குமெண்ட்ரி மாதிரி மாறி. உண்மையான ஸ்டோரி என்னன்னா இதான் உண்மையான ஸ்டோரி. எல்லா லாங்குவேஜும் கூப்பிட்டு போராடி தமிழுக்கு வாங்கிட்டா நம்ம எல்லாருக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளான் அந்த மாதிரி தான் இவங்க எல்லாமே வாங்கி வச்சுது. இப்போ எல்லாத்தையுமே கிடச்சிச்சுல. இப்போ அவங்க லாங்குவேஜ் அவங்களும் வச்சுட்டாங்க. கேரளா மதர் டங் வச்சுப்பாங்க. வேணும்னா அடிஷ்னலாக இங்கிலீஷ் அதுக்கு மேலே உனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது நீயா சொந்தமாக. ஆமாம், இதில் வந்து எப்படின்னா மொத்தமாகவும் அவங்க வந்து இது வேண்டவே வேண்டான்னு சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவைப்படும் போது ஒரே டைலாக்ல சொன்னாங்க. டைலாக்லாம் செம்ம டைலாக் படத்தில். ஒரு டைலாக் இருந்துச்சு என்னென்னா மதராசி வாலா டெல்லி வந்த ஹிந்தியில் போல்தா, டெல்லி வாலா மதராசி வந்தால் தமிழில் போல்தா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இதுதான் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ நமக்கு தேவை இருக்கும்போது ஒரு லாங்குவேஜை படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ல வருது. ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்தையும் திணித்தல் ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ல வர்றது. நல்ல ஒரு இது. நம்ம இவரை மறந்துட்டீங்களே, வர லைனாக ஒவ்வொரு படத்தையும் செதுக்கிட்டே சேத்தன் வந்து செதுக்கிட்டே வர்றாரு ஆள். அப்பா இந்த அண்ணா கேரக்டர் அப்படியே அண்ணாவே முன்னாடி வேண்டாம் மாதிரி. அது அண்ணாவை பார்க்காதவங்களுக்கு வந்து அண்ணா இப்படிதான் இருப்பாரா இப்படிதான் இருப்பாரான்னு இருக்கும். நான் ஒரு செகண்ட் நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது சேத்தனோட சீன் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு அண்ணாதுரை அவரோட ஃபோட்டோ சர்ச் பண்ணி பார்த்தேன். செம்மையாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஒரு இன்ட்ரோவில் அந்த 144 சீன் ஒன்று இருக்கும். இன்ட்ரோலுக்கு முன்னாடி தானே இல்லை, இன்ட்ரோலுக்கு அப்புறம் 144 சீன் வரும். 144 போடுவாங்க. அப்போ அண்ணா வந்து ஒரு கூட்டத்தில் மாலையில் பேசிகிட்டு இருப்பார். அது அப்படியே அந்த லாங்லேருந்து காட்டும்போது நிஜமாகவே அந்த பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையோட சில வீடியோஸ் கிடைக்கும், ரொம்ப பழசாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு காஸ்டியூம் இது பண்ணிவிட்டு டைலாக்ஸ்லேருந்து வாய்ஸ்லேருந்து பயங்கரமாக கொண்டு வந்தாங்க. அதில் நான் எதிர்பார்க்காத ஒன்று குருசோம சுந்தரம். இது சொன்னால் நீங்கள் ஊப்பின்னு கூட சொல்லுவீங்க. ஆனால் கதையில் அந்த கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க. கருணாநிதி அவரோட கேரக்டர் சின்ன கேரக்டராக, சின்ன வயசு கேரக்டர் அது இருந்திருக்காரு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன்னா டப்புன்னு வந்துட்டு இவங்க பற்றியா ஊப்பி விஜய் காப்பிச்சிட்டு வருவாங்க. சத்தியமாக சொல்கிறோம், எங்களுக்கு எங்க கட்சி ஒன்னே ஒண்ணுதான், அந்த பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அது சினிமா கட்சி. கட்சி அப்படின்னு மேட்டர் இல்ல, ஜஸ்ட் சினிமா. விஜய் வந்து இப்ப அரசியல் வராம தான் சினிமாவா தான் இருந்திருக்கும். ஆமா, சினிமாவா இருக்கும்போது அப்போ உண்மை ஸ்டோரியில இருந்து கலைஞர் கூட இருந்தாரு. அப்படின்னும் போது நாம கலைஞருக்கு ஓட்டு போட போறது இல்லை, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. எலெக்ஷன் விட்டுருங்க. ஒரு பட ரீதியாகவும் ஒரு நம்ம தமிழ் ரீதியாகவும் பார்க்கும்போது கலைஞரும் அண்ணாவும் சேர்ந்து பயணம் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்றது கட்டத்தில் அது சரியான ஒரு இது. சென்சார் அந்த டைம்ல இருந்த அரசியல்வாதிகள் சிலரோட லுக்கலைக்ஸ் கேரக்டர். ஆனால் சென்சாரில் வந்து அந்த அண்ணா சட்டசபையில் பேசுகிற வந்து சீன் வந்து அது தூக்கியிருக்காங்க. சொன்னல. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு வந்து எதிர்ப்பு வந்துட்டே இருக்கு. படத்தில் நிறைய மியூட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 20-20க்கு மேலே மியூட்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நமக்கு லிப்சிங்லேயே தெரிஞ்சிருது என்ன சொல்கிறாங்க. இவர் ஒருத்தர் அவர் என்ன காளிமுத்தாயார், அவர் காளி வெங்கட், அவர் கடைசி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் பண்ணிட்டார். அவர் வந்து அப்படியே கண்ணிலையும் முகத்துலையும். ஆமாம், அவரோட அந்த ஒரு டைலாக், அது லாரி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார். அந்த இதில் சொல்லுவார், எப்படின்னா அது கொண்டு போய் சேர்த்துடுறப்பான்னு சொல்லி வண்டி ஓட்டுவார். அது செம்ம. அதாவது ஒரு புரட்சிகரமான ஒருத்தன், கொள்கைக்காக இருக்க ஒருத்தன் எந்த அளவுக்கு தெரியாத விஷயத்த கூட முடிச்சிடணும்னு செய்வாங்கிறதுக்கு காளி வெங்கட் கேரக்டரில் காமிக்கலாக சொல்லியிருப்பாங்க. அதே இது இன்னொரு கேமியோ இருக்குது தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலிருந்து, அது போஸ்டர்ஸில் கூட இல்லை, நீங்கள் படத்தில் சர்ப்ரைஸாக பார்க்கலாம். தெலுங்கு, மலையாளம், சாண்டல்வுட் எல்லாத்துலேருந்தும் ஆள் இறக்கியிருக்காங்க. என்னைய கேட்டால் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்டிஃபைடு பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்லலாம். அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று அந்த யூடியூப்லேருந்து ஒருத்தர் தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க யூடியூப்ல, அந்த கிரிஞ்சா 2 கப்பல் பண்ணுறாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆமாம், செத்துருவார். ஆமாம் ஆமாம், அந்த இது அந்த பேனா சீன், செம்ம சீன், அது வந்து நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு சின்னதாக எனக்கு அந்த 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 சீனில் இருந்த படம் சீரியஸாகவே மாறிச்சு. கடைசி அந்த ஒரு 40 நிமிஷம் படம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, நமக்கு வந்து ஒருத்தர் இறக்குறாங்கன்னா எமோஷனில் ஃபீல் வர்றது வேறு. இந்த புரட்சிகரமான ஒரு தாட் மனசில் இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, படமாகவே சொல்லணும்னா பாகுபலியில் வந்து தமன்னா வந்து கயிறு கட்டி விட சொல்லும்போது அந்த கண் தண்ணி வந்து சூடாக அவள் கண்ணு தண்ணி வரும். அந்த சீனில் அவள் சொல்லுவாள், இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து நான் வந்து வருத்தத்தினால அழுகிறது இல்லை, என்னோட கொள்கைக்காக சிந்தின கோவத்தோட கண்ணீர், ரௌத்ரத்தோட கண்ணீர்னு. அந்த மாதிரி ஒரு உணர்வை இந்த படம் கிளைமேக்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட கடத்துது. அப்புறமே அப்படியே உடம்புல செலுத்துது. ஆமாம், அப்படியே ஒன்று அப்படியே போகுது. நீங்கள் வந்து இப்போ நிறைய இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸோட பழைய ஹிஸ்ட்ரிஸில் தெரிஞ்சவங்களாக இருந்தால், அதை பற்றி படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சினிமாட்டிக் லிபர்ட்டி இருக்குது. எக்ஸாக்டாக ஹிஸ்ட்ரியை காட்ட முடியாது, காட்டினோம்னா ஜனநாயகன் கூட ரிலீஸ் ஆகிடும், இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. ஸோ அதனால் சில விஷயங்கள் அவங்க லிபர்ட்டியாக எடுத்திருக்காங்க, கட்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் ஜஸ்டிஃபை பண்ணுது. பராசக்தி நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம்.
நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நம்புகிறேன். உன்னோட பராசக்திக்கு வந்து அந்த டைட்டிலுக்கே ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டைட்டில் வாங்கினதுக்கு விஜய் ஆண்டனிகிட்ட தான் டைட்டில் அவர் கொடுத்ததுக்கு இந்த படத்துக்கு ஒருத்தான டைட்டில் தான். ஓகே, ஆமாம் ஆமாம், அவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்தாரு. அவருக்கு கொடுத்தோடனே நான் நினச்சேன் சம்மந்தம் இல்லாமல் ஏன்னா போயிடுமோச்சு. ஆனால் 100க்கு 100 டைட்டில் வந்து கரெக்டான டைட்டில். ஆனால் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு திமிராகிடும். என்ன திமுறா, தமிழா அப்படின்ற ஒரு திமிர் வந்துடும் உங்களுக்கு. பார்க்கும்போது முடியும் போது நமக்கு தமிழ் இவ்வளோ இருக்கா அந்த மாதிரி ஒரு வெறி வந்துடும். ஸோ எங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா தேட்டரில் போய் பாருங்கள். அவங்களோட கண்டிப்பாக அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே பார்க்கலாம். நல்ல பீரியட் ட்ராமா. ஸோ இது ஒரு டிஸ்கஷன், அவ்வளோதான். நாங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இதுக்கோ கிடையாது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலான்னு இருக்கோம் இனிமேல். ஏன்னா பாடம் பண்ணால் கையிலேருந்து தான் போகுது, எதுவும் தர மாட்டீங்க. அதனால் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள். என்னென்னு சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோ எப்படி பண்ணலான்ட்டு.